அவர் தலைமறைவு, தேடப்படும் குற்றவாளின்ற மாரிலாம் போட்டுட்ருக்காங்க. அவர் மேல பிடிவாரண்ட்லாம் கிடையாது. எஃப்ஐஆர்ல அவர் பேர் இருக்கு. தேவைப்பட்டா கைது பண்ணலாம் அப்படின்றது தான். தேவைப்பட்டிருந்தா அவங்க போய் வாரண்ட் வாங்கி கைது பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ணல. அப்ப தேவையில்ல. இங்க ஊடகங்கள் மூலமா வந்து ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. தலைமறைவு, தலைமறைவுன்னு. அவங்கலாம் நிர்வாகிகிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்பவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதருடைய பிரைவசிய எந்த அளவுக்கு மோசமா சித்தரிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு மோசமா சித்தரிக்கிறாங்க. உண்மைய சொல்ல போனோம்னா, இங்க குடும்பங்கள் இழந்து தவிக்கிற குடும்பங்கள், தாவேகா குடும்பங்கள். ம். நான் வந்து நேரடியா பார்த்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் அங்கருந்து வந்தோம். ஆமா, ஆமா. அந்த குடும்பங்கள கண்டிப்பா விஜய் தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? சாத்தியம் இல்ல. அது அவங்களுடைய முடிவு அப்படின்னு நம்ம மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து தீர்ப்பு முடிஞ்சு ஆதவர்ஜுனா பேசும்போது அந்த வார்த்தைய சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. இது எப்போ தோணும் அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய சோகத்த பகிர்ந்துகிட்டு, அது தன்னுடைய குடும்பமா நெனைக்கும்போது கண்டிப்பா வந்து இத சொல்லணும்னு தோணும். ஏன்னா அந்த இடத்துல நிக்கும்போது எங்களுக்கு கண்ணீர் வருது. அந்த குடும்பங்கள் பட்ட கஷ்டம், அந்த குடும்பங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த குடும்பங்களுடைய என்ன சொல்றது? எதிர்காலம் எல்லாமுமே சிதைஞ்சு போயிருக்கு. ஒரு ஒட்டுமொத்தமா பல குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவத்திலருந்து மீண்டு வர்றது அப்படின்றது சாத்தியம் இல்ல. அவங்க எல்லாருமே கேட்கறது இழப்பீடு கிடையாது. நீதி. நாங்க கொண்டு போய் எங்க குழந்தைய குடுத்துட்டோம். அவங்க இறந்ததுக்கு யார் காரணம்? அதற்கான நீதி எங்களுக்கு வேணும். இதுதான் அவங்க ஆன்மாக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு யாரு விஷயம். காரணம்னு சொல்றாங்க? இப்ப நீங்க அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போனீங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருப்பீங்க. பேசுறதுக்கே கொஞ்சம் தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அத பார்க்க முடியல. அ அந்த நீங்க சொன்ன அந்த குழந்தைய கையில தூக்கிட்டு வந்த தகப்பனோட காட்சியெல்லாம் நம்ம வந்துட்டு நெறைய அந்த காட்சிய விஷயங்கள். பார்க்கும்போது நானும் மொபைல்ல தான் பார்த்தேன். ம். அந்த காட்சிய பார்க்கும்போது என்ன அறியாம என் கண்ல தண்ணி வந்தது. இங்க நெறைய பேர் அழுதத வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எனக்கும் வந்து அழுகை வரும். இந்த மாரியான சிச்சுவேஷன் தன்னுடைய பர்சனலா வந்து ஏன்னா அந்த வந்து நான் பர்சனலா எடுத்துட்டேன். எனக்கு பார்த்த உடனே அது என் குழந்தை அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல். நான் இங்கருந்து டிராவல் பண்ணி என் வீட்டுக்கு போய் என் குழந்தைய தூக்குற வரைக்கும் எனக்கு அந்த கை உதறல் நிக்கல. அந்த ஒரு ஃபீல் வந்து இன்டர்னலா போச்சு. பட் ஆனா அந்த இடத்துல அழுவுற இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு பேசுனாங்க பாருங்க. அதுதான் வந்து கிரிட்டிக்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல தான் உங்கள வந்து மக்கள் எப்படி நீங்க மத்தவங்க விமர்சனம்லாம் விட்டுருங்க. மக்கள் நான் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். அங்க இருக்க குடும்பங்கள் எல்லாமே சொல்ற விஷயம், இந்த இடத்துல ஏன் குடுத்தாங்க?